நம்ம சூரியனை மையமா கொண்டு 8 கோள்கள் அதை சுற்றி வருது. அதுல மூன்றாவதா இருக்கிற சூரியனை சுற்றி வர பூமியில மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சு உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. நம்ம இருக்கிறது மில்கி வே கேலக்சி. இந்த மில்கி வே கேலக்சியில மட்டும் 10,000 கோடி விண்மீன்கள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நம்ம கண்களுக்கு புலனாகக்கூடிய யூனிவர்ஸ்ல மட்டும் 20,000 கோடி கேலக்சிகள் இருக்கலாம்னு கருதப்படுது. சின்னதா இப்போ ஒரு கணக்கு பண்ணி பாருங்க. நம்ம அப்சர்வபிள் யூனிவர்ஸ்ல மட்டும் 20,000 கோடி கேலக்சிகள் இருக்கு. இந்த 20,000 கோடி கேலக்சிகளையும் 10,000 கோடி விண்மீன்கள் சுற்றி வருது. ஒவ்வொரு 10,000 கோடி விண்மீன்களையும் எத்தனை கோடிக்குள்கள் சுற்றி வரும் கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்க. கணக்கு பண்ற நம்ம தலையா கால்குலேட் பண்ற அந்த டிவைஸை சேர்த்து வெடிச்சிரும். அப்படி இருக்கும்போது இந்த பறந்து விரிஞ்ச இந்த பிரபஞ்சத்துல நம்ம பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு சொல்றதுலாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு இல்லையா? வேற கிரகத்திலும் உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். கோடிக்கணக்கான கோள்கள் இருக்கலாம். ஆனா எல்லா கோள்களிலும் உயிரினங்கள் உருவாக்கிட முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சூரிய குடும்பத்தை எடுத்துங்க. சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த புதன் கிரகத்துல அதிகப்படியான வெப்பம் இருக்கும். அங்க உயிரினங்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமே போகுது. அதே மாதிரி சூரியன்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற இந்த நெப்டியூன் பிளானட்ல அதிகப்படியான பனிக்கட்டி ஒரே நிலையில இருக்கும். அங்கேயும் உயிரினங்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமே போகுது. உயிரினங்கள் உருவாகணும்னா தான் சுற்றி வர நட்சத்திரத்துல இருந்து அந்த கோள் ஒரு சரியான தூரத்துல இருக்கணும். அப்போதான் அங்க உயிரினங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக ஆரம்பிக்குது. சரி, இப்போ நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க இருந்து வேற ஏதாவது ஒரு கிரகத்துல உயிரினங்கள் இருந்தா அது நமக்கு ஏலியன் தான். அந்த உயிரினம் ஒரு செல் உயிரினமாகவும் இருக்கலாம், அல்லது நம்மள மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு நாகரிகமாகவும் இருக்கலாம். ஆனா உயிரினம் என்ற ஒரு வரைமுறைக்குள்ள வரணும், அதுக்கு சில அடிப்படை பண்புகளும் கட்டமைப்புகளும் தேவைப்படுது. அதுல இந்த 10 ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ் ரொம்பவே முக்கியமானது. முதலாவது சுவாசிக்கணும், 2வது இனப்பெருக்கம் செய்யணும், 3வது வளர்ச்சி அடையணும், 4வது வளர்ச்சிதைக்கு உள்ளாகணும், 5வது அந்த உயிரினம் ஒழுங்கான ஒரு கட்டமைப்போடு இருக்க வேண்டும். அது ஒரு செல் உயிராகவும் இருக்கலாம், அல்லது பல செல் உயிரினமாகவும் இருக்கலாம். 6வது தனக்குள்ள இருக்கிற ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். 7வது புலனுறுப்புகளை தூண்ட வேண்டும். 8வது கழிவு பாதைகளில் இருந்து கழிவகற்றம் செய்ய வேண்டும். 9வது அசைதல் வேண்டும். 10வது சூழ்நிலைக்கு ஏற்ப அடாப்டேஷன் அமைந்திருக்க வேண்டும். இந்த மாதிரி 10 பண்புகள் இருந்தா மட்டும்தான் அது உயிரினத்துல பொருந்தும். ஏலியன் பற்றிய விஷயங்கள் திரைப்படங்களாகவும் கதைகளாகவும் காமிக்ஸ்களாகவும் வந்திருந்த காலகட்டத்தில் பிராங்க் ட்ரேக் என்பவர் தான் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் மூலமா வேற்றுலகம் எப்படி இருக்கலாம் என்பது பற்றியும் வேற்றுலகம் எங்கெங்க இருக்கலாம் என்பது பற்றியும் சில சாத்தியக்கூறுகளை உருவாக்குனாரு. பிராங்க் ட்ரேக் இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்பேஸ் பயாலஜி தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே தொடங்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம வேற்றுலக உயிரினம் பற்றிய ஆராய்ச்சியை முதலா இவர் தான் தொடங்கி வச்சாரு. அதாவது செட்டின் அழைக்கப்படுற சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் என்ற அமைப்பு உருவாக்கி இது வரைக்கும் 8,000க்கும் மேற்பட்ட கோள்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல ட்ரேக் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கேலக்சியில எங்கெங்க உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம் என்றதை தவிர்த்து எந்தெந்த சாத்தியக்கூறுகள் மூலமா உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம் என்ற ஒரு பேசிக் ஐடியா மட்டும் தான் அந்த ஈக்குவேஷன் கொடுத்தது. சரி, இப்போ இந்த ட்ரேக் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் படி எங்கெங்க உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம் என்ற சாத்தியக்கூறுகளை ஒவ்வொரு வேரியபிள்ஸ் கொண்டும் பார்க்கலாம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க கேலக்சியில மட்டும் 200 மில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குன்னு ஆஸ்ட்ரோனமர்ஸ் கணக்கிட்டு இருக்காங்க. பொதுவா கோள்கள் நட்சத்திரங்களை சுற்றி வருது. அதே மாதிரி நட்சத்திரங்கள் இல்லாத கோள்களும் கிடையாது. ட்ரேக் கணக்குப்படி 200 மில்லியன் ஸ்டார்ஸ்ல 50% எடுத்துக்கிட்டாலும் 100 மில்லியன் ஸ்டார்ஸ் கணக்கு வருது. இந்த 100 மில்லியன் ஸ்டார்ஸை சுற்றி வர கோள்கள்ல 10% எடுத்துக்கிட்டாலும் 10 மில்லியன் கோள்கள் வருது. அப்படின்னா நம்ம 10 மில்லியன் கோள்கள்ல உயிரினங்கள் இருக்கான்னு ஆராய்ச்சி செய்யணும். கிட்டத்தட்ட 1 கோடி கோள்கள். ஆனா நம்ம இப்போ வரைக்கும் 8,000 கோள்களை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளோட சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் உருவாகி இருக்கு. முன்னவே பார்த்தோம், சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற புதன் அதிகப்படியான வெப்பத்தாலும் சூரியன்ல இருந்து தூரமா இருக்கிற நெப்டியூன்ல பனிக்கட்டி ஒரே நிலையா இருக்கிறதாலையும் உயிரினங்கள் உருவாக வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. இடைப்பட்ட கோள்களான வியாழன் மற்றும் சனி கோள்கள் வாயு கோள்களா இருக்கிறதால அங்கேயும் உயிரினங்கள் உருவாக முடியல. அடுத்து மார்ஸ்ல உயிரினங்கள் இருக்குதான்னு ரொம்ப காலமா ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. உயிர்கள் உயிர் வாழணும்னா ஹீட் சோர்ஸ் கண்டிப்பா தேவை. அந்த ஹீட் சோர்ஸ் சரியான தூரத்தில் அமைஞ்சிருக்கிறதும் ரொம்பவே முக்கியம். அப்போதான் தண்ணீர் திரவ நிலையில இருக்க முடியும். பூமியில இருக்கிற உயிரினங்கள் வாழ வளர இனப்பெருக்கம் செய்ய ஏதோ ஒரு வகையில தண்ணீரை சார்ந்திருக்கு. உயிர்கள் உருவாகணும்னா வெப்பம் ஒரு சரியான தூரத்துல அமைஞ்சிருக்கணும். சரி, இப்போ ட்ரேக் சமன்பாடு படி இந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் இருந்தா மட்டும்தான் ஒரு கோள்கள்ல உயிரினங்கள் உருவாக முடியும் என்ற கட்டாயம் இருக்கா என்ன? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் உருவாகி இருக்குன்னு சொல்ல முடியும். வேற பிளானட்லயோ அல்லது சப் பிளானட்லயோ உயிரினங்கள் உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தாலும்
அந்த கோள்கள்ல உயிர்கள் இருக்கணும்னு எந்தவித கட்டாயமும் கிடையாது. நாம ஸ்பேஸ்ல தேடிக்கிட்டு இருக்கிறது நம்மளை போல அறிவார்ந்த வளர்ந்த ஒரு நாகரிகத்தை. ஆனா வேற பிளானட்ல அப்படி இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. பூமியில எப்படி ஆரம்ப கட்டத்துல ஒரு சில உயிரினங்கள் உருவாச்சோ அதே மாதிரி ஏதாவது உருவாகி இருக்கலாம். அல்லது கடல் வாழ் உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் ஏதாவது உருவாகி இருக்கலாம். அதுவும் இல்லைன்னா மனித இனம் எப்படி ஆரம்ப கட்டத்துல பரிணாம வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சதோ அதே மாதிரி எவல்யூஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கலாம். சரி, வேற ஏதாவது கோள்கள்ல உயிரினங்கள் உருவாகி இருந்தாலும் கம்யூனிகேஷன்ல டெவலப் பண்ண உயிரினம் மட்டும்தான் அடுத்த கோள்களை தொடர்பு கொள்ள முடியும். நம்ம பூமியில பல லட்சம் உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் நாம மட்டும்தான், மனிதர்கள் மட்டும்தான் அறிவியல்ல வளர்ச்சி அடைஞ்சு அடுத்த பிளானட்டை தொடர்பு கொள்ள முடியுது. அதுவும் இப்போ ஆரம்ப கட்ட வளர்ச்சி மட்டும்தான் சொல்ல முடியும். அதே மாதிரி வேற கிரகத்திலேயே மனித இனம் உருவாகி இருந்தாலும் அவங்க ஆரம்ப கட்ட வளர்ச்சியை எட்டி பிடிச்சிருக்கலாம். அவங்களும் வேற ஏதாவது கிரகத்துல ஏலியன் இருக்கான்னு தேடிக்கிட்டும் இருக்கலாம். நம்ம பூமியில தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஆரம்பிச்சு அப்ராக்சிமேட்லி 100 வருஷம் வச்சுக்கலாம். அப்படின்னா நம்ம பூமியில இருந்து 10 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கிற பிளானட்டுக்கு நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒளிபரப்போட சிக்னல் இப்ப கிடைச்சிருக்கலாம். அதே மாதிரி 100 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கிற பிளானட்ஸ்க்கு நாம முதலா பார்த்த 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒளிபரப்புன சிக்னல் இப்ப கிடைச்சிருக்கும். ஆனா 100 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கிற பிளானட்ஸ்க்கு இன்னும் அந்த சிக்னல் போய் சேர்ந்திருக்காது. சோ ட்ரேக் யோசனைப்படி பல 100 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கிற பிளானட்ஸ்ல நம்மள மாதிரி உயிரினம் உருவாகி இருக்கலாம். அவங்களும் இந்த மாதிரி ஏதாவது சிக்னலை கொண்டு நம்மள தேடிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அவங்களாலையும் நம்மள ரீச் பண்ண முடியல. ஒருவேளை நம்ம சிக்னல் அவங்களுக்கு கிடைச்சி நம்மள கண்டுக்காம இருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா அவங்க டெக்னாலஜி நம்ம டெக்னாலஜி வேற வேற மாதிரி இருக்கலாம். அதுவும் இல்லைன்னா தங்களோட டெக்னாலஜி வெளியே தெரியக்கூடாதுன்னு நம்மளை விட உயர்ந்த ஒரு அட்வான்ஸ் சிவிலைசேஷனா கூட இருக்கலாம். இதனாலதான் நம்ம எவ்வளவு தெரியும் சரியான சிக்னலையோ அல்லது வேற கிரகத்தோட உயிரினத்தையோ கண்டுபிடிக்க முடியல. ஒரு கோள்னு எடுத்துக்கிட்டா அந்த கோள்ல உயிரினங்கள் எத்தனை வருடம் வாழணும்னு ஒரு வரைமுறை வேணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பூமியை எடுத்துக்கிட்டாலும் இது வரைக்கும் 5 பேரழிவுகளை சந்திச்சிருக்கு. அதுல ரீசெண்டா அழிஞ்ச உயிரினம் தான் டைனோசர் இனம். அதே மாதிரி இன்னொரு பேரழிவு உருவாகலாம். அது இயற்கையாவும் இருக்கலாம் அல்லது நமக்கு நாம ஏற்படுத்திக்கிற ஒரு பேரழிவா கூட இருக்கலாம். இப்படி யோசிக்கும் போது வேற கிரகத்திலும் இயற்கையாவோ அல்லது செயற்கையாவோ அழிஞ்சு போயிருக்கலாம் என்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ட்ரேக் எங்கெங்க உயிர்கள் இருக்கலாம்னு ஒரு க்ளூவை மட்டும் தான் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. சரி, இவ்வளவு நேரம் பேசுனதை வச்சு பல கோள்கள்ல உயிர்கள் இருக்கலாம் சொன்னா ஏன் அந்த உயிரினம் பறக்கும் தட்டு மூலமா பூமிக்கு வந்திருக்க கூடாதுன்னு ஒரு கேள்வி உருவாக ஆரம்பிக்குது. இந்த கேள்வியை உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏலியன் அப்படின்னு சொன்னாலே அவங்க பறக்கும் தட்டு மூலியமா வந்தாங்க, பூமியில இறங்குனாங்க, சில பேர்கிட்ட கை கொடுத்துட்டு போனாங்க, சில பேரை கடத்திட்டு போயிட்டாங்க, இப்படி நிறைய நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கேலக்சின்னு பார்த்தோம்னா அது ஆண்ட்ரோமெடா கேலக்சி. அங்க இருக்கிற ஒரு ஏலியன் சரி நம்ம பூமிக்கு போலாம் அப்படின்னு நினைச்சு பூமியை நோக்கி கிளம்புனா கூட, லைட் ஸ்பீட்ல கிளம்புனா கூட அவங்க பூமியை வந்தடைய 2.5 மில்லியன் வருஷங்கள் ஆகும். அப்படி இருக்க பூமிக்கு வந்த ஏலியன் 1 நிமிஷத்துலயோ இல்ல 2 நிமிஷத்துலயோ இங்க வந்து இறங்குனாங்க, சில பேர்கிட்ட கை கொடுத்தாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க, அதுக்கப்புறம் டாடா பை பை சொல்லிட்டு மாயமா மறைஞ்சிட்டாங்க சொல்லலாம். நம்புற மாதிரியா இருக்கு? நம்ம இங்கிருந்து முதல்ல நிலவுக்கு போகும்போது கூட அங்க சில மணி நேரங்களோ இல்ல ஒரு நாள் வரைக்கும் இருந்துட்டு தான் நம்ம பூமிக்கு திரும்பணும். சப்போஸ் ஒரு ஏலியன் ஷிப் பூமிக்கு வருதுன்னா அவங்க நம்மளை விட 100 இல்ல 200 கண்டிப்பா ஆயிரக்கணக்கான வருடங்கள் நம்மளோட ஒரு அட்வான்ஸ் சிவிலைசேஷன் தான் அவங்க இருக்க முடியும். அவங்க வர ஸ்பேஸ் பெட்ரோல் இயங்கக்கூடியதோ அல்லது ஒரு நியூக்ளியர் எனர்ஜியில் இயங்கக்கூடியதோ கண்டிப்பா இருக்க முடியாது. நமக்கு தெரியாத ஒரு ஃபியூல்ஸஸா கூட இருக்கலாம். பிசிக்ஸ் படி பார்த்தா 0 பாயிண்ட் எனர்ஜின்னு ஒன்று இருக்கு, ஆன்டி கிராவிட்டி ப்ரொபல்ஷன் ஒன்று இருக்கு. அதுவும் இல்லைன்னா டெலிபோர்டேஷன் பண்ணலாம், ஒரு இடத்துல மறைஞ்சு சடனா இன்னொரு இடத்துல தோன்றலாம். இந்த மாதிரி அவங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். ஆனா பூமிக்கு வர ஏலியன் நம்மளை விட ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி சோர்ஸ் மூலியமா தான் பூமிக்கு வருவாங்க. அப்படி அவங்க பூமிக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்னு, ஒட்டுமொத்த மனித குலத்தை மொத்தமா அழிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜி நம்ம கிட்ட கொடுத்து ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஏலியன் எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா அந்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை முதல் தடவை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோ சந்திக்கும். சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிஸ்டர் சயின்ஸ் தமிழ்.